Hello friends, and இது Anto, and இது வந்து lesson 1 and இதோட வெப்சைட். ஸோ என்னோடய வெப்சைட்டில் வந்து நான் செய்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து என்னோடய வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டியூட்டோரியல்ஸ் வேணும்னா என்னோடய வெப்சைட்டில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோடைய ப்ளேலிஸ்ட்டும் என்னுடைய வெப்சைட்டில் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஃபார்ம் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நான் அதை ப்ரௌசரில் வியூ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது வெப்சைட் ஃபார் மோர் ப்ரோக்ராமிங் டியூட்டோரியல்ஸ். அண்ட் இது வந்து சின்ன ஒரு ஃபார்ம். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய மோஸ்ட் க்ரோஸோட டெக்ஸ்ட் பாக்ஸ் மேலே எடுத்துகிட்டு போனோன்னே உங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ், டைப் யுவர் நேம் ஹியர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது. ஐ மீன் இது டூல் டிப். ஸோ இது எப்படி பண்ணுறது, அண்ட் இந்த சின்ன பேசிக் இன்செர்ட் ஃபார்ம். ஸோ நம்முடைய ஏஜ் இங்கே டைப் பண்ணணும். அண்ட் இது நம்முடைய ட்ராப் டவுன் லிஸ்ட். அண்ட் இங்கே செக் பாக்ஸ் அண்ட் சேவ் பட்டன் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் வரும். ஜஸ்ட் நான் இப்போ பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு என் பேர் கொடுத்தேன். And my age is 22 and now the electrical engineering என்னோட டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து C# and SQL பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நான் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன் அண்ட் சேவ் கொடுக்குறேன். ஸோ சேவ் கொடுத்தோன்னே எனக்கு சம் இன்ஃபர்மேஷன் கீழே ரிசல்ட் டிஸ்பிளே ஆகுதுங்க. அண்ட் நான் இங்கே நேம் வந்து ஆண்டோன் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் ஆண்டோ அண்ட் ஏஜ் 22 அண்ட் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் டிபார்ட்மெண்ட் வேல்யூன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ராப் டவுனுக்கு வேல்யூ அண்ட் செலக்டட் ஐட்டம்ஸ் ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து C# வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு C# வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. அண்ட் C/C++-ஐ வந்து நான் செலக்ட் பண்ணலை, ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் C++-ஐ பற்றி பார்க்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் நான் இந்த பிளாங்காக விட்டுருந்தேன். ஸோ அதனால் C/C++ வந்து ஃபால்ஸில் வந்திருக்கு, செலக்ட் பண்ணாதனால. அண்ட் திருப்பி என்னோடய செக் பாக்ஸை நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் என்னுடைய SQL வந்து ட்ரூன்னு வந்திருக்கு. ஓகே, ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல், லேபிள் கண்ட்ரோல், ட்ராப் டவுன் லிஸ்ட் அண்ட் செக் பாக்ஸ் கண்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம். இது என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் சேவ் போகிறேன். அண்ட் என்னோட கோட் பிகன் ஃபைலில் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரக்சராக தான் இப்போ நம்ம சேவ் போகிறோம். அண்ட் இது வந்து நம்மளுடைய ASPX பேஜ். அண்ட் நம்மளோட கோட் பிகன் ஃபைலில் வந்து ஜஸ்ட் சிம்பிள் இந்த கோடை வந்து நம்ம இப்போ எழுத போகிறோம். ஓகே, ஜஸ்ட் என்னுடைய என்னுடைய விஷுவல் ஸ்டுடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஜஸ்ட் நான் புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ஃபைல், நியூ வெப்சைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஃபால்ட்டாக ஸ்டார்டிங்கில் ASP.NET வெப்சைட் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம அதுக்கு போக வேண்டாம். நம்ம வந்து ASP.NET எம்டி வெப்சைட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து விஷுவல் வெப் டெவலப்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ASP.NET வெப்சைட்டுக்கு போங்க. அண்ட் நான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ 2010 யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு .NET ஃப்ரேம்வொர்க் 4 வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வந்து 2008 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, ஐ மீன் விஷுவல் வெப் டெவலப்பர் 2008 ஆர் 2005 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, 2005க்கு .NET ஃப்ரேம்வொர்க் 2.0 வரைக்கும் தான் இருக்கும். 2008க்கு 3.5 வரைக்கும் இருக்கும். அண்ட் இப்போ நான் 2010 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இது வந்து எனக்கு இது அவைலபிளாக இருக்குது. ஓகே, நான் வந்து .NET ஃப்ரேம்வொர்க் 4 யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் வந்து ASP.NET எம்டி வெப்சைட். ஸோ நம்ம ஒரு புது வெப்சைட்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து வெப் டெவலப்பர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம், நீங்கள் வந்து ASP.NET வெப்சைட்டுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துடலாம். நான் வந்து எம்டி வெப்சைட் கொடுத்துட்றேன். அண்ட் என்னுடைய டெஸ்டினேஷன், என்னுடைய ஃபைல் வந்து எங்கே போய், ஐ மீன் இந்த வெப்சைட் வந்து எங்கே ஸ்டோர் ஆகணும் அப்படின்றது ஜஸ்ட் என்னோடய மை டாக்குமெண்ட்ஸில் நான் வந்து லெசன் 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் 1 கொடுக்குறேன், வெறும் லெசன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட் பேர் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நான் ஓகே கிளிக் பண்ணிடுறேன். அண்ட் முக்கியமாக வெப் லொக்கேஷன் வந்து ஃபைல் சிஸ்டம். நம்ம வந்து விஷுவல் பேசிக்கை கிளிக் பண்ணிடக்கூடாது, விஷுவல் C# கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டிஃபால்ட்டாக நம்முடைய ரைட் ஹேண்ட் சைடில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் நம்மளுக்கு web.config ஃபைல் அப்படின்னு ஒரே ஒரு ஃபைல் மட்டும் இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வெப்சைட்டுக்கு உள்ள web.configன்ற ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. அண்ட் இந்த ஃபைலை பற்றி நம்ம லேட்டராக பார்க்கலாம். நான் லேட்டராக இந்த ஃபைலை பற்றி சொல்கிறேன். அண்ட் நம்மளுக்கு இன்னொரு இருக்கும் சர்வர் எக்ஸ்ப்ளோரர். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரரில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு எம்டியாக இருக்குது, எந்த ஒரு பேஜும் இல்லை. நம்ம ஒரு புதுசாக ஒரு பேஜ் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பேஜ். அண்ட் என்னுடைய
டாப்பில் இந்த லெசன் 1 அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக் பண்ணால் எனக்கு ஆட் நியூ ஐட்டம் இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் சி ஷாப் செலக்ட் பண்ணிவிட்டு வெப் ஃபார்ம். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஜஸ்ட் வெப் ஃபார்ம் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் செலக்ட் வெப் ஃபார்ம் அண்ட் இதுக்கு பேர் வந்து லெசன் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ புதுசாக ஒரு பேர் கிரியேட் பண்ணுறோம். லெசன் 01. அண்ட் முக்கியமாக இங்கே பார்க்க வேண்டியது பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல்ஸ்ன்னு இருக்குது. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்றத நான் லேட்டராக சொல்கிறேன். ஜஸ்ட் இப்போதைக்கு இது ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த செலக்ட் மாஸ்டர் பேஜ்ன்றதை வந்து எம்டியாக விட்டுருங்க. நம்ம வந்து இதை லேட்டராக பார்க்கலாம் மாஸ்டர் பேஜ் பற்றி. ஜஸ்ட் ஆட். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் 1.aspx பேஜ் அப்படி வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அண்ட் நம்மளோட சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரர்லையும் அது இருக்கும். அண்ட் இங்கே சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஃபைல் வெளியே வரும், lesson1.aspx.cs. ஸோ இது வந்து நம்முடைய கோட் பிஹைண்ட் ஃபைல். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை பற்றி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஏன்னா இந்த aspx.cs ஃபைலில் தான் நம்முடைய சி ஷாப் கோட்ஸ் எழுதுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் வந்து நம்முடைய ஃபார்மை செஞ்சிடலாம். ஸோ என்னுடைய லெசன் 1.aspx பேஜில் இப்போ இருக்கும் கரண்ட்டாக. ஸோ நீங்கள் டவுனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 வியூ இருக்குது, டிசைனர் வியூ, ஸ்பிளிட் வியூ, சோர்ஸ் வியூ. ஸோ இப்போ நம்ம கரெக்டாக இருக்கிறது சோர்ஸ் வியூ, ஃபுல்லாக ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் நமக்கு விஷுவல் ஸ்டுடியோ டிஃபால்ட்டாக கிரியேட் பண்ணது. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் வியூ. ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசைனர் வியூ பார்க்கலாம். டிசைனர் வியூ. ஸோ இந்த இடத்துல நம்ம கோட் பண்ணுறத ஒரு கிராஃபிக்கல் ஃபார்மேட்டில் நமக்கு டிசைனர் வியூவில் காமிக்கும். ஸோ இந்த வியூவில் பார்த்துக்கலாம். அண்ட் ஸ்பிளிட் வியூ வந்து சைமல்டேனியஸாக ரெண்டுத்தையும் ஒரேடியாக காட்டும். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நம்ம இங்கே ப்ரோக்ராமேட்டிக்காக என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது வந்து இங்கே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ நான் தமிழ் டியூட்டோரியல்ஸ் அடித்தோன்னா ஜஸ்ட் என்னுடைய டிசைனர் வியூவில் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே என்ன டைப் பண்ணணும் அது என்னுடைய டிசைனர் வியூவில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதுதான் நம்ம கோட் மூலியம் இங்கே கோடில் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதை வந்து இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் டிசைனர் வியூவில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் டைப் பண்ண வேர்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது நான் வந்து என்னோடய டூல் பாக்ஸ் போகிறேன், என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சின்ன பின் ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். என்னுடைய டூல் பார் வந்து பெர்மனெண்ட்டாக இங்கே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு. திரும்பி நான் அந்த சின்ன பின்னை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து அந்த டூல் பார் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போய் உட்காந்துக்கும். ஜஸ்ட் என்னோடய மவுஸ் கர்சரை நான் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அது வந்து ஜம்ப் ஆகி வெளியே வரும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இதை வந்து பெர்மனெண்ட்டாக இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் டூல்ஸ், டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு நிறைய இருக்குது. நம்ம இது போக போக என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் டூல்ஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் டூல்ஸில் தான் இப்போ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம அதிகமாக பார்க்குறது வந்து லேபிள் கண்ட்ரோல் அண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல், பட்டன், செக் பாக்ஸ் அண்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ இந்த 3 கண்ட்ரோலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ட்ரக்சரை செய்யணும், அதாவது நம்முடைய ஃபார்ம். ஸோ அதுக்கு நான் டேபிளை யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் என்னுடைய மெனூஸில் போய்ட்டு டேபிள் இருக்குது, டேபிள், இன்சர்ட் டேபிள், அதை கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நம்மளுடைய டேபிளுடைய ப்ராப்பர்ட்டிஸை கண்ட்ரோல் பண்ணலாம். ஜஸ்ட் நான் சிம்பிளாக எல்லாத்தையும் டிஃபால்ட்டாக வச்சுட்டு இந்த இடத்துல ரோ 2 காலம்ஸ் 2 மட்டும் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஓகே. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 2 rows 2 columns அப்படின்ற ஒரு டேபிள் ஜெனரேட் ஆகிருக்கு. அண்ட் இந்த டேபிளை நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த டேபிளை நான் வந்து ரீசைஸ் பண்ண முடியும். அந்த டேபிளை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சின்னதாக நம்மளுக்கு இண்டிகேஷன் காமிக்குது பாருங்கள். ஜஸ்ட் இதை நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணோன்னா இந்த டேபிளை சின்னது பண்ணலாம். ஸோ இந்த டேபிளை கிளிக் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் அந்த டேபிள் செல்ஸ் ஏதாவது ஒரு செல்லுக்குள்ளே உங்களுடைய மவுஸ் கர்சரை வச்சுட்டு பாட்டமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே டேபிள் ஸ்டைல் 1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் டேபிள் வந்து செலக்ட் ஆகும். டிவிஷனுக்கு அப்புறம் இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து ஒரு லேபிள் கண்ட்ரோலை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய லேபிள் கண்ட்ரோலை வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸில் என்னுடைய லேபிள் கண்ட்ரோல் இருக்குது, இங்கே இருக்குது. ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய ஃபஸ்ட்டு செல்லில் போடுறேன்.
அண்ட் இந்த லேபிளுக்கு வந்து சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லேபிள்னா என்னென்னா ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நேம் போட்டுட்டு பக்கத்தில் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு அப்படின்றத இந்த லேபிள் தான் சொல்லும். ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நேமுக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறதும். ஜஸ்ட் இந்த லேபிளை இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுட்டு அந்த லேபிளை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ இந்த லேபிளுக்கும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளோரருக்கு கீழே நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி பேனல் இருக்குது. ஜஸ்ட் அதை நான் லாஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேபிள் கண்ட்ரோலுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த லேபிளுடைய பேக்ரவுண்ட் கலர் எப்படி இருக்கணும், இதோடைய சைஸ் எல்லாமே வந்து நம்ம இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ என்னுடைய லேபிள் கண்ட்ரோல் என்னவா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் நேம்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் கோலன். ஓகே. அண்ட் இதோட சைஸ் வந்து ஸோ இந்த ஃபாண்ட் டேக் சின்ன இந்த ஆரோ கீயை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். அண்ட் இதில் வந்து நீங்கள் வந்து இதோட சைஸை வந்து நான் வந்து கொஞ்சம் லார்ஜ் வச்சுக்கிறேன். அண்ட் இங்கே அதோடைய பக்கத்து செல்லில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போடலாம். நம்முடைய ஸ்டாண்டர்ட் டூல் பாக்ஸில் டெக்ஸ்ட் பாக்ஸ் கண்ட்ரோல் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி நான் வந்து என்னுடைய இந்த செல்லில் போடுறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஐ மீன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நேம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து ஷீஷாப் மூலியமாக இதை ஆக்சஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் நேம்ன்றது வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய ஐடியை சொல்கிறது. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் நம்முடைய ப்ராப்பர்ட்டி பேனலுக்கு வந்தோம்னா இதோடைய ஐடியை கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இதோடைய ஐடி வந்து நான் வந்து சம் மீனிங்ஃபுல் நேம் கொடுக்குறேன். நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே. அண்ட் என்னுடைய டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ஐடி வந்து நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சேவ் ஆகிடும். அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம் வந்து இப்போ வந்து நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் செல்லில் வந்து நெக்ஸ்ட் ரோவில் வந்து நான் வந்து இன்னொரு லேபிளை கிளிக் பண்ணி போடுறேன். அண்ட் அதோடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா ஏஜ். அண்ட் இதோடைய சைஸ் வந்து நான் கொஞ்சம் லார்ஜ் வச்சுக்கிறேன். ஸோ என்னுடைய ப்ரீவியஸ் லேபிளுக்கு நான் பண்ண மாதிரி தான். அண்ட் என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்துச்சு நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுறேன். அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய ஐடி வந்து ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ். அண்ட் என்னோட டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். சேவ் ஆகிடும். அண்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கும் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கும். டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ பேஜ் லோட் ஆகும்போது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்களுக்கு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஏஜ் அண்ட் நேம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த ஃபைலை நான் சேவ் பண்ணிக்கிறேன். இந்த மேலே எங்கே இருக்கும் ஐக்கானை அப்படி இல்லாட்டி ஃபைல் சேவ் ஆல். அண்ட் இப்போது இந்த lesson1.aspx அப்படின்றது வெப் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து நம்ம வந்து வெப் ப்ரௌசர் இதோடைய அவுட்புட்டை நம்ம வெப் ப்ரௌசரில் தான் பார்க்கலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய விண்டோவில் ஏதாவது ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்தீங்கன்னா வியூ இன் ப்ரௌசர் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது டிஃபால்ட்டாக நம்மளுக்கு இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரில் ஓப்பன் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நான் செஞ்சு வச்சுருக்கிறது நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், ஏஜ் அண்ட் இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. இன்கேஸ் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ்னு டைப் பண்ணுறேன். நான் இங்கே சும்மா டைப் யுவர் ஏஜ் அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு நான் இதை ப்ரௌசரில் வியூ பண்ணி பார்க்குறேன். ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர். ஸோ என்னுடைய ப்ரௌசர் லோட் ஆகும் போதே அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே வந்து டைப் யுவர் ஏஜ் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம லேபிளுக்கு கொடுக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இது ஒரு லேபிள், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கானது அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்காக நான் இந்த லேபிளில் வந்து ஏஜின்னு கொடுத்தேன். அண்ட் இங்கே நம்ம வந்து இதோடைய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வந்து எப்போதுமே எம்டியாக விடுறது தான் நல்லது. ஸோ அதனால் நான் வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியை வந்து நான் எம்டியாக விட்டுறேன். பட் அதுக்கு பதிலாக நான் வந்து இதோடைய டூல் டிப் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இங்கே வந்து டைப் யுவர் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் அதே மாதிரி என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டியில் வந்து
டூல் டிப்பில் வந்துட்டு டைப் யுவர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டூல் டிப்னா என்னென்னா, என்னுடைய ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறேன். ஸோ என்னுடைய பேஜில் வந்து ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர். ஸோ என்னோட மவுஸ் கர்சரை நான் வந்து அந்த என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சின்னதாக ஒரு லேபிள் மாதிரி வந்துட்டு டைப் யுவர் நேம் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு மேலே என்னுடைய மவுஸ் கர்சர் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ டைப் யுவர் ஏஜ் அப்படின்னு வருது. ஸோ இதுதான் வந்து டூல் டிப். இது வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நம்ம யூசர்ஸ்க்கு வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் எதுக்கு அப்படின்றத சொல்கிறதுக்கு. ஓகே. ஸோ என்னுடைய இப்போ நான் எனக்கு 2 ரோ தான் இருக்குது. எனக்கு 3வது ரோ வேணும் இந்த டேபிளில். ஜஸ்ட் அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு 3rd ரோ ஒன்று கிரியேட் ஆகுது. அண்ட் இதில் வந்து நான் வந்து நோன் லாங்குவேஜஸ் அப்படின்னு ஒன்று எழுதுகிறேன். ஸோ லேபிள் கண்ட்ரோலை நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் என்னுடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு known language, அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓகே நம்ம அந்த ஃபஸ்ட் இதை முடிச்சிடலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து நான் ஒரு செக் பாக்ஸ் வைக்கிறேன். செக் பாக்ஸ் கண்ட்ரோல் என்னோட ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல், என்னோட ஸ்டாண்டர்ட் டூல் பார்லேருந்து. அண்ட் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸுக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி பேனலில் வந்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ நம்ம செக் பாக்ஸில் டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் வந்து ஷி ஷாப்னு கொடுக்குறேன். ஓகே. அண்ட் என்னுடைய நெக்ஸ்ட்டு லைனில் இன்னொரு செக் பாக்ஸ் ஆட் பண்ணுறேன். அண்ட் இதோடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து நான் வந்து C/C++ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இன்னொரு லைன். அண்ட் இந்த லைனில் வந்து நான் வந்து SQL. ஓகே. ஸோ இப்போ என்னுடைய ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு திரும்பி என்னுடைய ப்ரௌசரில் நான் ரன் பண்ணுறேன். வியூ இன் ப்ரௌசர். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 செக் பாக்ஸ் வந்துடுச்சு. அண்ட் ஸ்டில் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டேபிளுடைய பார்டர்ஸ் நம்மளுக்கு விசிபிள் ஆகலை. அதே மாதிரி நம்மளுடைய நோன் லாங்குவேஜஸ் வந்து சென்டரில் இருக்குது, எனக்கு டாப்பில் வரணும். ஜஸ்ட் நம்ம அதை இப்போ ரெக்டிஃபை பண்ணலாம். என்னுடைய டேபிளை நான் மொத்தமாக செலக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் டேபிள் எப்படி செலக்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி நம்முடைய பாட்டமில் வந்து டேபிள் மொத்தமாக செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த டேப்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக அந்த டேபிளுக்கு கிரியேட் ஆகும், செலக்ட் ஆகும். ஸோ உங்கள் டேபிளை செலக்ட் பண்ணிவிட்டு அதோடைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்டர் இருக்குது. ஸோ அந்த பார்டரில் வந்து 1 கொடுங்க. ஸோ நம்மளுடைய பார்டர்ஸ்லாம் 1 வரும். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு வியூ இன் ப்ரௌசர். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம டேபிளுக்கு வந்து இப்போ பார்டர் வந்திருக்கு. பட் என்னுடைய நோன் லாங்குவேஜஸ் வந்து சென்டரில் இருக்குது, எனக்கு இது டாப்பில் வேணும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ நோன் லாங்குவேஜ் வந்து டாப்பில் வேணும். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலான்னா, அந்த பர்டிகுலர் செல்லை கிளிக் பண்ணிவிட்டு அதோட ப்ராப்பர்ட்டி பேனலில் வந்தீங்கன்னா வி அலைன்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த வி அலைனை டாப்னு செலக்ட் பண்ணணும். ஸோ டாப்னு செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய செல்லில் இருக்க அந்த லேபிள் வந்து டாப்பில் போயிடும். இன்கேஸ் மிடில் வேணால் மிடில் வச்சுக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் பாட்டமில் கூட வச்சுக்கலாம். ஜஸ்ட் நம்மளுக்கு வந்து இதை நம்ம டாப்பில் வச்சுக்கலாம். அண்ட் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் அதை வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு நோன் லாங்குவேஜஸ் வந்து டாப்பில் இருக்குது. அண்ட் நம்மளுடைய செக் பாக்ஸ் தான் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இன்னொன்று ஆட் பண்ண வேண்டியது இருக்குது, நம்மளுடைய டிபார்ட்மெண்ட். ஸோ எனக்கு வந்து ஏஜஸ் அண்ட் நாலேஜ்க்கு நடுவில் அந்த டிபார்ட்மெண்ட் வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய செகண்ட் ரோவை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட். ஸோ ரோ பிலோ, அதாவது இன்சர்ட்டுக்குள்ளே ரோ பிலோவில் இருக்கும். ஸோ நான் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்கேன். அந்த ரோக்கு கீழே எனக்கு ஒரு ரோ கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு லேபிள் கண்ட்ரோல் எடுத்து போடுறேன். அண்ட் இதுக்கு நான் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பேர் கொடுத்துட்றேன். அண்ட் என்னுடைய ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸ்லேருந்து நான் வந்து என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இந்த ஏரியாவில் போட்டுக்கிறேன், இந்த செல்லில். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எடிட் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் முன்னாடி என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் நான் 4 டிபார்ட்மெண்ட் வச்சுருந்தேன். ஸோ அதேமாதிரி தான் இதுவும், இது ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்குள்ளே நமக்கு 4 டிபார்ட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்ற நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து எலக்ட்ரிக்கல். ஸோ என்னுடைய டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல்.
அண்ட் டெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல்னு கொடுத்துட்டேன். வேல்யூ வந்து ஸோ நான் டெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துட்றேன். அண்ட் வேல்யூ வந்து நான் வந்து எலக்ட்ரிக்கல் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதனால் கவனிச்சிக்கலாம், ஏன்னா நம்ம ட்ராப் டவுனை யூஸ் பண்ணுறோம். ஸோ ட்ராப் டவுனுக்கு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது இதுலேயே. டெக்ஸ்ட் ஒன்று இருக்குது, வேல்யூ ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் நான் இப்போ நான் உங்களுக்கு இந்த ரெண்டுத்துக்கும் வேறு கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், வேல்யூ வந்து எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி தான் நம்மளுடைய மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் இதோடைய வேல்யூ வந்து நான் வந்து மெக்கானிக்கல் மட்டும் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இ. அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். அண்ட் இங்கே வந்து வெறும் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகே, 3 போதும். ஜஸ்ட் நான் ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் 3 டிபார்ட்மெண்ட் டிஸ்பிளே ஆகும். ஜஸ்ட் நம்ம வந்து என்னுடைய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு வியூ இன் ப்ரௌசர். ஓகே, ஸோ இப்போ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். ஸோ இது வந்து நான் வந்து டெக்ஸ்ட் ஃபீல்ட் ஆட் பண்ணது அண்ட் வேல்யூவில் ஆட் பண்ணது இங்கே டிஸ்பிளே ஆகலை. ஸோ அதை நம்ம பார்க்கலாம் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எனக்கு இதில் ஒன் மோர் ரோ தேவைப்படுது. ஸோ என்னோடய டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அண்ட் இதை வந்து நான் மெர்ஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தமாக இந்த ரெண்டுத்தையும் எக்ஸலில் பண்ணுற மாதிரி தான். மொத்தமாக இந்த 2 ரோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபைடில் மெர்ஜ் செல். ஸோ எனக்கு இந்த ஒரு செல்லாக இப்போ கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து என்னோடய பட்டன் கண்ட்ரோலை ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டுக்கிறேன் என்னுடைய ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் இருந்து. அண்ட் இதோடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா சேவ் அப்படின்னு கொடுத்துறேன். அண்ட் என்னுடைய ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டியில் போய்ட்டு போல்டை வந்து ட்ரூ ஆக்கிடுறேன். ஜஸ்ட் எனக்கு கொஞ்சம் போல்டாக இருக்கும். அண்ட் என்னுடைய பட்டனை வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் இழுத்துக்கிறேன். ஓகே, கொஞ்சம் லுக்காக இருக்கும் அதுக்காக. அண்ட் என்னோடய நெக்ஸ்ட் லைனில் போய்ட்டு ஒரு லேபிள் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த லேபிளுக்கு எதுக்குன்னா நம்முடைய ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஸோ ரிசல்ட் வில் டிஸ்பிளே ஹியர். அண்ட் இதோடைய ஃபாண்ட்டை வந்து நான் வந்து கொஞ்சம் லார்ஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதோடைய பேக்ரவுண்ட் கலரை வந்து நான் வந்து ஜஸ்ட் எல்லோ. சாரி, நம்ம ஜஸ்ட் அண்ட் சாரி நான் பார்டர் கலர் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன். சாரி, நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் செலக்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த ஐடி நேம் வந்து நம்ம கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்கலாம். ஏன்னா இதில் தான் நம்ம ரிசல்ட் டிஸ்பிளே ஆக போகுது. ஸோ நம்ம இந்த கோட் பிஹைண்ட் ஃபைல்லேருந்து நம்ம இந்த லேபிளை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் வந்து இதுக்கு ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்துக்கிறேன், ஐடி. ஸோ ரிசல்ட் லேபிள் அப்படின்னு இந்த ஒரு லேபிளுக்கு வந்து நான் வந்து நேம் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். இதோட ஐடி வந்து சேவ் ஆகிடும் இப்போ இதுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி. அண்ட் ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே எனக்கு இந்த எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கணும். அதாவது என்ன ஃபங்க்ஷன் நடக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் வியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னுடைய நேம் டைப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஏஜ் 22 அண்ட் என்னுடைய டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். அண்ட் இந்த வீடியோ சீரிஸில் வந்து நம்ம C# அண்ட் SQL மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் சேவ்னு கொடுத்தவொடனே எனக்கு வந்து எதுவுமே ஆகலை. ஸோ எனக்கு நாங்கள் இங்கே டைப் பண்ணியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணோன்னே எனக்கு இந்த வேலைலாம் நடக்கணும். ஸோ அதுக்கு இந்த பட்டனை கிளிக் பண்ணால்
சம் இன்ஃபர்மேஷன் நடக்கணும், சம் event வந்து அக்கர் ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பட்டனுடைய ப்ராப்பர்ட்டியில் வந்தீங்கன்னா இந்த சின்னதாக இங்கே அந்த தண்டர் ஐக்கான் இருக்கும். ஸோ அதாவது events, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இங்கே நம்மளுக்கு கிளிக் அப்படின்னு ஒரு ஆக்ஷனுக்கு கீழே கிளிக் அப்படின்ட்டு ஒரு ஏரியா இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணணும். அப்படி இல்லாட்டு இந்த பட்டனை டபுள் கிளிக் பண்ணணும். ஜஸ்ட் நான் இந்த இப்போதைக்கு இந்த இந்த ஏரியாவில் நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ வந்து இந்த 3 லைன் ஆஃப் கோட்ஸை ஜெனரேட் பண்ணியிருக்கு. அதாவது அந்த பட்டன் பேர் வந்து பட்டன் 1, இந்த பட்டனுடைய பேர் வந்து பட்டன் 1. ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணுனா என்ன நடக்கணும் அப்படின்றத நான் வந்து இந்த ஏரியாவில் தான் எழுதணும். ஸோ அதுக்காக நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோ வந்து இந்த 3 லைன் ஆஃப் கோட்ஸை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கோட்ஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போக போக இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நேம் ஸ்பேஸ் அண்ட் கிளாஸஸ். ஸோ நேம் ஸ்பேஸ் அண்ட் கிளாஸஸை பற்றி நம்ம வந்து லேட்டர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த இடத்துல எழுதலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரிங்கு, இன்டிஜர்ஸ் அண்ட் பூல். ஸோ இந்த 3 டேட்டா டைப். ஸோ இந்த 3 டேட்டா டைப்பை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போது கரண்ட்டாக. ஸோ என்னுடைய நேம் வந்து ஸ்ட்ரிங், என்னுடைய ஏஜ் வந்து இன்டிஜர், அண்ட் இந்த ட்ராப் டவுனில் இருக்கிறது வந்து ட்ராப் டவுனில் இருக்க செலக்டட் ஐட்டம் அண்ட் செலக்டட் வேல்யூ. ஸோ நம்ம ட்ராப் டவுனில் வேல்யூ என்டர் பண்ணும்போது டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்ம ட்ராப் டவுனில் டிஸ்பிளே பண்ணுறது, அண்ட் அதோடைய வேல்யூ வந்து எலக்ட்ரிக்கல்னு இருக்குது. ஸோ இந்த இடத்தையும் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், அண்ட் என்னோடய செக் பாக்ஸை வந்து நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஜஸ்ட் என்னோடய லெசன் 1ல் போய்ட்டு லெசன் 1 aspx.cs ஃபைலில் போய்ட்டு நான் வந்து ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த டேட்டா வந்து ஸ்ட்ரிங் நேம். ஓகே, ஸோ நான் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய வேரியபிள் டைப் என்னென்னா ஸ்ட்ரிங். ஸோ இந்த நேமால் வந்து எந்த மாதிரி கேரக்டரை வேணாலும் ஸ்டோர் பண்ண முடியும், அதாவது நம்பர்ஸ், சிம்பிள்ஸ். ஸோ எதை வேணால் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இன்டீஜர்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் நம்பர்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். பட் இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து எந்த மாதிரியான டேட்டா டைப் வேணாலும் நம்ம வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் நீங்கள் இன்கேஸ் நீங்கள் நம்பரை கூட இதில் சேவ் பண்ணலாம். நம்பரை ஸ்ட்ரிங்கில் சேவ் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங் வந்து அந்த நம்பரை வந்து ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணாது, ஒரு சிம்பிளாக தான் கன்சிடர் பண்ணும். ஸோ நம்ம இதை நம்ம செய்யும்போது நம்மளுக்கே தெரியும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங் நேம்னு கொடுத்துட்றேன் ஈக்குவல்ஸ். ஸோ நான் இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த நேம் அப்படின்ற ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், நம்முடைய இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே உள்ள நான் டைப் பண்ணுற நேம். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே நான் டைப் பண்ணுற ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஓகே. ஸோ நம்ம இப்போதைக்கு நமக்கு எரர் காமிக்குது. ஜஸ்ட் நம்ம வந்து இதை கமெண்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே நான் டைப் பண்ணுற என்னோடய நேம் வந்து அந்த ஸ்ட்ரிங் நேம் அப்படின்ற அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்கு நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுடைய நேம் டாட் அதோடைய டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி அண்ட் செமிகோலான் எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இப்போ இந்த லைனில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் உள்ள டைப் பண்ணுற டெக்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப் ஆன இந்த நேம்ன்ற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் என்னுடைய ஏஜ். நான் இதுக்கும் நான் ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஈக்குவல் டு என்னுடைய ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸோடைய நேம் வந்து ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, பட் நம்ம பார்க்கும்போது
ஸோ இது வந்து ஒரு இன்டீஜர், நான் வந்து 22 ஆர் 23 அப்படி கொடுப்பேன். ஸோ எனக்கு வந்து நம்ம ஸ்ட்ரிங் வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்கும், ஸ்ட்ரிங்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பட் நம்ம ஏஜ் வந்து நம்பர்ஸ், ஸோ நான் அதை இன்டீஜரில் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்ட் அப்படின்னு போடுறேன், ஏன்னா நம்ம ஏஜ் வந்து கண்டிப்பாக இன்டீஜராக தான் இருக்க போகுது. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நான் வந்து இன்ட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த நான் இன்ட் ஏஜ் ஈக்குவல் டு ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வந்து சம் ரெட் கலர் லைன் வந்து கீழே வருது. ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா இந்த இடத்துல எரர் இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறது. பட் நான் மேலே கொடுக்கும்போது எனக்கு எரர் காமிக்கல. ஸோ அதே தான் நான் கீழே எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு எரர் காமிக்குது. என்ன ஒரு சேஞ்சஸ், நான் வந்து ஸ்ட்ரிங்குக்கு பதிலாக இன்டீஜர் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே டைப் பண்ணுற வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ். பட் நான் இது ஒரு ஸ்ட்ரிங், ஆனால் நான் வந்து அதை இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால தான் எனக்கு இங்கே எரர் காமிக்குது. ஸோ என்னோட மவுஸ் கர்சர் அந்த ரெட் கலர் லைனுக்குள்ளே எடுத்துகிட்டு போனேன்னா உங்களுக்கு வந்து எரர் மெசேஜ் இருக்குது. ஸோ cannot implicitly convert type string to integer. ஸோ இது வந்து டைப் ஸ்ட்ரிங். ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே நம்ம டைப் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனையும் வந்து ஸ்ட்ரிங்காக தான் நம்ம வந்து நம்மளுடைய விஷுவல் ஸ்டுடியோ எடுத்துக்கும். ஸோ நான் வந்து அதை டேரெக்டாக ஒரு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. பட் அதுவே நான் வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பில் நான் ஸ்டோர் பண்ணும்போது எனக்கு வந்து பிரச்சனை வரும். ஸோ நம்ம இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கன்வர்ஷன் இருக்குது. இந்த ஸ்ட்ரிங்கை நான் வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி இதில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஸோ இது நம்மளுடைய டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், இன்ட்னு கொடுக்குறேன். இன்ட் டாட் பார்ஸ் open and close braces. ஓகே, ஸோ இந்த int dot parse அப்படின்ற இந்த வேர்ட்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய ஏஜில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஜஸ்ட் இந்த வேர்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்மளுடைய ஸ்ட்ரிங் இருக்கலாம், அதாவது நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ. ஸோ நான் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸில் 22 டைப் பண்ணேன்னா ஆக்சுவலி அந்த 22ன்றது ஸ்ட்ரிங்காக தான் டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு தெரியும். பட் அதை வந்து நம்ம வந்து ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி ஏஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். ஓகே, ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு உங்களுக்கு இது புரியணும்னா கூட என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இது புரியும். அண்ட் அடுத்தது என்னோடய டிபார்ட்மெண்ட். ஸோ அதை நான் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் என்னோடய ட்ராப் டவுன் லிஸ்ட்டுடைய பேர் வந்து டிஃபால்ட்டாக ட்ராப் டவுன் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. ஜஸ்ட் நான் வந்து அதை டிஃபால்ட்டாகவே விட்டுறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுத்துக்கலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட் 1. ட்ராப் டவுன் லிஸ்ட் 1 டாட், இங்கே வந்து நான் செலக்டட், ஃபஸ்ட்டு நம்ம ஐட்டம் பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் செலக்டட் வேல்யூஸை பற்றி பார்க்கலாம். ஸோ செலக்டட் ஐட்டம் அண்ட் டாட் டெக்ஸ்ட். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட், அதாவது இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் கரண்ட்டாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் செலக்டட் ஐட்டம். ஸோ இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட பேர் வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் 1 டாட் செலக்டட் ஐட்டம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். திருப்பி என்னோட டாட் வச்சுருக்கேன், டாட் டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன். டாட் டெக்ஸ்ட்ன்ற ப்ராப்பர்ட்டி வந்து இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டுக்கு உள்ளே என்ன இருக்குது, அதாவது எந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ணாங்களோ அதில் என்ன இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிபார்ட்மெண்ட்டில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் ட்ராப் டவுன் லிஸ்ட் 1. அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டோட பேர் செலக்டட் ஐட்டம் டாட் டெக்ஸ்ட். அண்ட் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். இது வந்து டிபார்ட்மெண்ட் வேல்யூ. இதுக்கு வந்து நான் செலக்டட் வேல்யூ கொடுக்குறேன். ஸோ என்னுடைய டிபார்ட்மெண்ட் 1ல்
நான் வேல்யூ கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து ட்ராப் டவுனில் என்டர் பண்ணும்போது டெக்ஸ்ட் அண்ட் வேல்யூ என்டர் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம டெக்ஸ்ட்டையும் கேட்சப் பண்ண போகிறோம், அந்த ட்ராப் டவுனில் இருக்க வேல்யூஸையும் கேட்சப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் செலக்டட் வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் வந்து டிபார்ட்மெண்ட் வேல்யூ அப்படின்ற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். அண்ட் இதோடைய டைப் வந்து ஸ்ட்ரிங். அண்ட் இப்போ நம்மளுடைய செக் பாக்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ நம்மக்கிட்ட 3 செக் பாக்ஸஸ் இருக்குது. இந்த செக் பாக்ஸோடைய நேம் வந்து ஷி ஷாப். ஸோ நான் இதுக்கு வந்து இந்த செக் பாக்ஸோட நேம் வந்து நான் கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதாவது இந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இதோடைய ப்ராப்பர்ட்டி பேனலில் வந்து இதோடைய ஐடியா வந்து ஷி ஷாப் செக் பாக்ஸ் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் அந்த சேஞ்சஸை சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் என்னுடைய செகண்ட் அந்த C/C++ அப்படின்ற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டி பேனலில் வந்துட்டு இதோடைய ஐடியாவையும் நான் வந்து சி செக் பாக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் டேப் கண்ட்ரோல். அண்ட் என்னோட தேர்ட் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு SQL செக் பாக்ஸ் அண்ட் டேப் கண்ட்ரோல். ஓகே, இந்த 3 செக் பாக்ஸுக்கும் ஒரு மீனிங்ஃபுல் நேம் கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ என்னுடைய lesson1.aspx.cs ஃபைலில் வந்துட்டு ஸோ இப்போ நான் பூல் டைப் வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் பார்த்தோம், அதாவது இன்டீஜர். அண்ட் இப்போ வந்து பூல். ஸோ இந்த பூல் எதுக்குன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இன்கேஸ் ஒரு சில இடத்துல வந்து ஒன்று ட்ரூ இருக்கும், இல்லை ஃபால்ஸ் இருக்கும், இல்லை 0 இருக்கும், 1 இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம வந்து பூல் டேட்டா டைப் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் செக் பாக்ஸுக்கும் நான் இப்போ இந்த பூல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பூல். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்முடைய பூல்ன்ற ஒரு டேட்டா டைப். ஸோ ஷி ஷாப் அப்படின்னு இதுக்கு நான் பேர் கொடுத்துருக்கேன். ஈக்குவல் டு ஷி ஷாப் செக் பாக்ஸ், அந்த செக் பாக்ஸோடைய நேம் டாட். ஸோ இதுக்கு வந்து எல்லாத்துக்கும் நம்ம வந்து டாட் டெக்ஸ்ட்னு வச்சோம். பட் செக் பாக்ஸுக்கு வந்து நம்ம வந்து டாட் செக்குடுன்னு வைக்கிறோம். அண்ட் செமிகாலன், எண்ட் ஆஃப் த லைன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு பூல். இது வந்து சி செக் பாக்ஸ். இதுக்கு வந்து சின்னு கொடுத்துக்கிறேன், அதாவது C அண்ட் C++ அந்த மீனிங்கில். ஈக்குவல் டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வேரியபிள் நேமுக்கு வந்து நீங்கள் வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஸ்லாஷ் அண்ட் ++, இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் நம்ம வந்து வெறும் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூல் டைப் வந்து சி செக் பாக்ஸ் அண்ட் டாட் செக் அண்ட் செமிகாலன், எண்ட் ஆஃப் த லைன். ஸோ இது வந்து செக் பாக்ஸ் வந்து செக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு. அதாவது செக் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா, செலக்ட் பண்ணலையா அப்படின்ற. இன்கேஸ் செலக்ட் பண்ணியிருந்தோம்னா ஸோ அதுதான் சொல்லுது நம்முடைய ஷி ஷாப் செக் பாக்ஸ், அதாவது இந்த செக் பாக்ஸ் செலக்ட் ஆகிருந்ததுன்னா டாட் செக், அதாவது அதான் செக் பண்ணுது. செலக்ட் ஆகிருந்ததுன்னா எனக்கு ஆன்சர் வந்து ட்ரூ அப்படின்னு சேவ் ஆகும். இன்கேஸ் நான் செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தேன்னா எனக்கு இந்த ஷி ஷாப்பில் அப்படின்ற இந்த வேரியபிள் பூல் டைப் வேரியபிளில் வந்து ஃபால்ஸ்ன்னு சேவ் ஆகும். இந்த 2 தான் சேவ் ஆகும். ஸோ அதே தான் கண்டிஷனும் இங்கே நமக்கு அப்ளை ஆகுது. அண்ட் ஃபைனலாக இன்னொரு பூல். அண்ட் இதுக்கு வந்து நம்ம SQL அப்படின்னு கொடுக்கலாம். SQL செக் பாக்ஸ் டாட் செக்ட் செமிகாலன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து இந்த வேரியபிளில் அதோடைய ரிலேட்டடான, ஃபார் எக்ஸாம்பிள் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் இதில் சேவ் ஆயிருக்கு. ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன் இந்த ஏஜில் செலக்ட் ஆயிருக்கு. அதேமாதிரி அந்த கரஸ்பாண்டிங் டூல்ஸில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அந்தந்த வேரியபிளில் இப்போ ஸ்டோர் ஆகி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்னு ஒரு லேபிள் இருக்குது, ரிசல்ட் லேபிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் வந்து ரிசல்ட் லேபிள் டாட் டெக்ஸ்ட். ஸோ என்ன டிஸ்பிளே பண்ணணும், அந்த ரிசல்ட் லேபிளுக்குள்ளே என்ன டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்றது. ஸோ அது டெக்ஸ்ட் ஈக்குவல் டு.
ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் டாட் ஃபார்மேட். ஓகே, ஸோ இந்த இதுக்குள்ளே தான் நம்ம வந்து மேலே இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ என்ன ஃபார்மேட் அப்படின்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets செமிகாலன், அண்ட் இதுக்குள்ளே நான் டபுள் கோட்ஸ் வைக்கிறேன். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டாக நான் நேம் அப்படின்னு டைப் பண்ணுறேன், ஈக்குவல் 2 bracket, அண்ட் இந்த ப்ராக்கெட்டுக்கு உள்ளே வந்து நான் வந்து 0 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இந்த டபுள் கோட்ஸ்க்கு நெக்ஸ்ட் கேரக்டர் கமா கொடுக்குறேன். அண்ட் இதில் வந்து நான் வந்து நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்னோடய நேமில் வந்து நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் என்டர் பண்ணுற நேம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இது என்னுடைய ஃபஸ்ட் பொசிஷன், அதாவது 0th பொசிஷன். ஸோ இங்கே வந்து என்னோட இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணுறோம் அது இங்கே ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த 0க்கு ஜம்ப் ஆகும். ஓகே, ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபைலை. என்னுடைய lesson1.aspx பேஜ் போய்க்கிறேன். ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து நான் வந்து என்னுடைய பேர் டைப் பண்ணுறேன். அண்ட் இப்போ சேவ்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரிங் வாஸ் நாட் இன் கரெக்ட் ஃபார்மேட் அப்படின்னு நமக்கு எரர் காமிக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ எரர் வந்தால் எப்படி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுடைய பேஜில் ஏதாவது எரர் இருந்து நீங்கள் ப்ரௌசரில் அதை வியூ பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் எரர் காமிக்கும். ஸோ இன்புட் ஸ்ட்ரிங் வாஸ் நாட் இன் கரெக்ட் ஃபார்மேட் நம்மளுக்கு ஒரு எரர் காமிக்குது. ஸோ இந்த எரர் எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது, ஏன்னா நம்ம வந்து இங்கே கோட் எழுதியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய கோட் எந்த இடத்துல ஆக்சுவலி ஃபால்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ debug equal to நம்ம ட்ரூன்னு நம்ம கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எந்த இடத்துல ஃபால்ட் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் வந்து இதை செலக்ட் பண்ணிவிட்டு என்னுடைய lesson1.aspx பேஜில் டிசைனர் வியூவில் வந்து சோர்ஸ் வியூக்கு போய்க்கிறேன். அண்ட் டாப்பில் என்னுடைய ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் ஈக்குவல் டு C# இருக்கு இல்லையா, அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் நான் காப்பி பண்ணது அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். debug equal to true அப்படின்னு இந்த இடத்துல மாற்றுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரை நான் வந்து வியூ இன் ப்ரௌசருக்கு போகிறேன். ஜஸ்ட் ரீட்ரை. ஸோ பார்த்தீங்கன்னா லைன் 17ல் எக்ஸாக்டாக எரர், அதாவது ஏஜ். ஸோ ஆக்சுவலி நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன் இன்டிஜராக கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு ஏஜில் சேவ் ஆகணும். நம்மளுக்கு ஏன் எரர் காமிச்சிது அப்படின்னா நம்ம வந்து இந்த ஏஜ்ன்ற டெக்ஸ்ட் பாக்ஸில் எம்டியாக விட்டனால நம்மளுக்கு வந்து எரர் காமிக்குது. ஜஸ்ட் நான் இதை வந்து எம்டியாக விடலை. ஜஸ்ட் இப்போ வந்து நான் வந்து ஆண்டோன் டைப் பண்ணிவிட்டு நான் வந்து என்னுடைய ஏஜை டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எரராக காமிக்காது, ஏன்னா நான் வந்து என்னோடய டெக்ஸ்ட் பாக்ஸை ஃபில்அப் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஏன் நம்மளுக்கு அந்த எரருக்கு வந்ததுன்னா இந்த ஏரியா வந்து எம்டியாக இருந்தனால. ஸோ ஒரு எம்டி ஃபீல்டை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால அந்த எரர் நம்மளுக்கு காமிச்சிது. ஜஸ்ட் நான் இப்போ சேவ் பண்ண கிளிக் பண்ணுறேன். ஸோ நேம் ஈக்குவல் டு ஆண்டோன் வந்திருக்கு. ஸோ இந்த நேம் ஈக்குவல் டு ஆண்டோன் வரதுக்கு ரீசன் என்னன்னா நான் இங்கே கொடுத்தது தான். நேம் ஈக்குவல் டு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் brackets நடுவில் 0ன்னு கொடுத்துருக்கேன், ஏன்னா எனக்கு இது ஃபஸ்ட் பொசிஷன். ஸோ இது டேரெக்டாக இங்கே பாஸ் ஆகுது. அண்ட் நான் ஸ்பேஸ் விட்டுட்டு ஸோ இந்த சிம்பிள் கொடுக்குறேன். ஸோ இந்த சிம்பிள் வந்து உங்களுடைய பேக் ஸ்பேஸ் பக்கத்தில் இருக்கும் உங்கள் கீபோர்டில். அண்ட் இது அடுத்தது வந்து ஏஜ் ஈக்குவல் bracket அண்ட் இதுக்கு வந்து ஃபஸ்ட் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட் 0 அடுத்தது 1. அண்ட் இங்கே வந்து நேம் பக்கத்தில் ஒரு கமா, இங்கே வந்து நான் இப்போ ஏஜ்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய ஃபைலை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் ஏரியாவில் இது 0th பொசிஷன், இது வந்து ஃபஸ்ட் பொசிஷன். என்னுடைய நேமில் வந்து டேரெக்டாக இங்கே ஜம்ப் ஆகுது. என்னுடைய ஏஜ் வந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆகுது. ஏன்னா ஏஜில் ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன ஏஜ் டைப் பண்ணுறேனோ அது வந்து இங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த இன்டீஜரில். ஸோ அதை நம்ம டேரெக்டாக இங்கே கால் பண்ணுறோம். அண்ட் இங்கேருந்து என்னுடைய ஏஜ் ஈக்குவல் டு அப்படின்ற இடத்துல வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஜஸ்ட் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் நான் வந்து வியூ பண்ணி பார்க்குறேன். ட்ரை. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து
ஏஜ் 22ன்றது கீழே இங்கே வந்திருக்கும் ஏஜ் 22. ஸோ அதேமாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனை இப்போ கெட் பண்ணலாம். அண்ட் ஜஸ்ட் செப்பரேட் பண்ணிவிட்டு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சேவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ பிஃபோர் தட் நம்ம இங்கே அந்த ஜஸ்ட் செகண்ட் பொசிஷன் 012 ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு என்னுடைய ப்ரௌசரில் போயிட்டு நான் வியூ இன் ப்ரௌசர் போகிறேன். and 2 age 22 and electrical engineering and save கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் அண்டோ ஏஜ் 22 டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுக்கு அடுத்தது வந்து வேல்யூ. ஸோ இந்த ட்ராப் டவுனுக்கு டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அண்ட் வேல்யூவும் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு வேல்யூ கொடுத்துருந்தோம் நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த வேல்யூவை நம்ம கெட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து நான் கொஞ்சம் செப்பரேட் பண்ணிவிட்டு department value equals open and close braces and இந்த இடத்துல வந்து third and department value வந்து நம்ம வந்து department value னு கொடுத்திருக்கோம். comma department value. ஸோ என் ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு திரும்பி நான் என்னோட ப்ரௌசரில் இருந்து வியூ பண்ணி பார்க்குறேன். and 22 electrical engineering and save கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நேம் ஆண்டோ ஏஜ் 22 டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நான் இங்கே செலக்ட் பண்ணது. டிபார்ட்மெண்ட் வேல்யூ வந்து எலக்ட்ரிக்கல். நம்ம முதல்ல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்தோம் அண்ட் வேல்யூ வந்து எலக்ட்ரிக்கல்னு கொடுத்தோம். அதாவது இந்த வேல்யூ எலக்ட்ரிக்கல். and அடுத்தது செக் பாக்ஸ் செப்பரேட் and C# நான் வந்து four and இது 5th place and அதே மாதிரி sixth place. இங்கே வந்து நமக்கு C# and comma and அடுத்த வேரியபிள் நேம் வந்து just CCC comma and one more SQL. ஓகே, இப்போ நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சு. ஜஸ்ட் என்னோட ஃபைலை நான் சேவ் பண்ணிவிட்டு என்னோட lesson1.aspx பேஜ் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர் கொடுக்குறேன். ஸோ என்னோட நேம் அண்ட் ஏஜ் 22 அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம C# அண்ட் SQL பார்க்க போகிறோம். சேவ். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கள் நேம் ஆண்டோட் செலக்ட் ஆகிடுச்சு. ஏஜ் 22 டிபார்ட்மெண்ட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அந்த ட்ராப் டவுனுடைய வேல்யூ டிபார்ட்மெண்ட் வேல்யூ வந்து எலக்ட்ரிக்கல். C# நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அதனால் C# ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. அண்ட் C/C++ வந்து நான் வந்து செலக்ட் பண்ணலை, ஸோ அதனால் ஃபால்ஸ்னு வந்திருக்கு. திரும்பி நான் SQL வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் எனக்கு SQL ஈக்குவல் டு ட்ரூன்னு வருது. ஏன்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணாமல் இருக்கிறது வந்து நம்ம வந்து ஒன்று இது வந்து ட்ரூ அண்ட் இப்போ இது ஃபால்ஸ். ட்ரூ ஃபால்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம்,
அண்ட் இதுக்கு வேலிடேஷன் தரணும். வேலிடேஷன்னா இன்கேஸ் நான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் பாக்ஸில் வேல்யூவை என்டர் பண்ணல, நான் சப்மிட் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு ஒர்க் ஆகுது. நேம் ஈக்குவல் டு எம்டியாக காமிக்குது. ஸோ யூசர்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் இந்த வேல்யூஸ் இங்கே, அதாவது வேலிடேஷன். ஸோ இந்த இடத்துல யூசர்ஸ் வந்து ஏதாவது அவங்க நேமை டைப் பண்ணால் மட்டும்தான் சேவ் பட்டன் ஒர்க் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான வேலிடேஷன். இது ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கணும். அண்ட் ஸோ கிளிக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய டூல் பாக்ஸ்க்கு போகிறோம். ஸோ டூல் பாக்ஸில் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல்ஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு வேலிடேஷன் ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து ரெக்வர்ட் ஃபீல்டு வேலிடேட்டர் மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபீல்டு ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டி பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் எரர் மெசேஜ்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அந்த எரர் மெசேஜில் வந்து நான் சின்னதாக ஒரு ஸ்டார் மட்டும் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் கண்ட்ரோல் டு வேலிடேட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து என்னுடைய நேம் டெக்ஸ்ட் பாக்ஸை சொல்கிறேன். ஸோ என் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ கண்ட்ரோல் டு வேலிடேட் நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ். ஸோ இன்கேஸ் என்னோட நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் வந்து எந்த ஒரு வேல்யூவும் இன்சர்ட் பண்ணாமல் சேவ் பட்டன் கிளிக் பண்ணேன்னா எனக்கு எரர் காமிக்கணும். என்ன எரர் காமிக்கணும்னா இந்த சின்னதாக ஒரு ஸ்டாரை மட்டும் காமிக்கணும். ஓகே, நான் சேவ் பண்ணிவிட்டேன். அண்ட் அதுக்கு முன்னாடி செட் ஃபோக்கஸ் ஆன் எரர் இதை ட்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி வியூ இன் ப்ரௌசர். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஏஜ் டைப் பண்ணுறேன். ஷிஷாப் எஸ்கியூஎல் சப்மிட்னு கொடுக்குறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மவுஸ் கர்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எந்த இடத்துல வேலிடேஷன் தப்பாக இருக்கோ ஸோ அந்த இடத்துக்கு போயிடுது. ஸோ மவுஸ் கர்சர் எப்படி ஆட்டோமேட்டிக்காக போச்சுன்னா நான் வந்து இங்கே செட் ஃபோக்கஸ் ஆன் எரர் கொடுத்துருந்தேன்ல, செட் ஃபோக்கஸ் ஆன் எரர் ட்ரூன்னு கொடுத்துருந்தேன் இல்லையா. ஸோ அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய ப்ரௌசர் ஐடென்டிஃபை பண்ணி எந்த இடத்துல வேலிடேஷன் ரெக்வர்டோ அந்த இடத்துல என்னோட மவுஸ் கர்சரை கொண்டு போய் வச்சிடுச்சு. ஸோ அதே டைம் எனக்கு எரர் காமிக்குது இந்த ஸ்டார் சிம்பிள். ஸோ எனக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் வந்து சம் ரெட் கலரில் காமிக்கணும். ஸோ அதுக்கு இதோடைய கலரை வந்து நம்ம வந்து ரெட்டுக்கு மாற்றிடலாம். சேவ் இட். ஸோ என்னோட ப்ரௌசரை ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் ஏஜ் 21. ஸோ எனக்கு ரெட் கலரில் எனக்கு காமிக்குது. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னோட மவுஸ் கர்சரும் அந்த இடத்துல வந்து கரெக்டாக எந்த இடத்துல வேலிடேஷன் தேவையோ அந்த இடத்துக்கு போயிடுது. அண்ட் அதேமாதிரி என்னுடைய ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய மேலே இருக்க வேலிடேஷனையே ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கீழே போட்டுக்கிறேன். ஸோ இது என்னுடைய டைமை வந்து கன்சியூம் பண்ணும். ஸோ திரும்பி என்னுடைய வேலிடேஷனை போயிட்டு நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டு திரும்பி எரர் மெசேஜை மாற்றி திரும்பி செட் ஃபோக்கஸ் ஆன் எரரை பண்ணுறதுக்குள்ளே நான் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் இதோட ப்ராப்பர்ட்டியில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் தான் மாற்றணும், கண்ட்ரோல் டு வேலிடேட். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஏஜ் டெக்ஸ்ட் பாக்ஸ் நான் வேலிடேட் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ப்ரௌசரில் நான் வியூ பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணி கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இந்த ரெண்டு ஏரியாலையும் எரர் காமிக்குது, அதாவது அந்த ரெக்வயர்டு அப்படின்னு காமிக்குது. ஜஸ்ட் நான் ஃபஸ்ட்டு இதில் ஆண்ட் ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ திரும்பி நான் சேவ் கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு செகண்ட் டெக்ஸ்ட் பாக்ஸ் பக்கத்தில் நமக்கு இன்ஃபர்மேஷன் காமிக்குது, அந்த ஸ்டார். அண்ட் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மவுஸ் க்ரோசரும் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எந்த இடத்துல வேலிடேஷனோ அந்த இடத்துல போயிடுது. ஜஸ்ட் என்னுடைய ஏஜ் அண்ட் ஷிஷாப் அண்ட் எஸ்கியூஎல். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணிக்கிறேன். சேவ் இட். ஸோ நேம் ஆண்டோ, ஏஜ் 22, டிபார்ட்மெண்ட் வேல்யூ அண்ட் ஷிஷாப் ட்ரூ வந்திருக்கு, C++ ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன்னா நான் செலக்ட் பண்ணலை. திரும்பி எஸ்கியூஎல் செலக்ட் ஆகிருக்கு, அது வந்து ட்ரூ ஆகிருக்கு. ஸோ ஒரு சிம்பிள் மாடியூல். அண்ட் இந்த கோடை வந்து நான் வந்து என்னுடைய வெப்சைட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப், லைக் மை பேஜ் ஆன் ஃபேஸ்புக்.